வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம 8ஆம் வகுப்பு L4 கல்விக்கரையில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா, கல்வி அழகே அழகு, புத்தியை தீட்டு, பல்துறை கல்வி, ஆன்ற குடிபிறத்தல். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு டாபிக் கல்வி அழகே அழகு. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சொல்லும் பொருளும். கலன் அணிகலன், முற்ற ஒளிர, வேண்டாவாம் தேவையில்லை. அடுத்த கொஸ்டின், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கற்றவருக்கு அழகு தருவது தங்கம், வெள்ளி, வைரம், கல்வி. ஆன்சர் கல்வி. அடுத்து, கலனல்லால் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்குறாங்க. கலன் கூட்டல் அல்லால், களம் கூட்டல் அல்லால், கலன் கூட்டல் அல்லால், கலன் கூட்டல் நல்லால். ஆன்சர் கலன் கூட்டல் அல்லால். தேர்ட் ஒன் தான் கரெக்டு. அடுத்து, யாருக்கு அழகு செய்ய அணிகலன்கள் தேவையில்லை? கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும். ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை. குமரகுருபரர் டேஷ் நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? கிபி 15, கிபி 17, கிபி 18, கிபி 16. ஆன்சர் கிபி 17. நீதிநெறி விளக்கத்தில் உள்ள வெண்பாக்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. 100, 102, 103, 104. ஆன்சர் நீதிநெறி விளக்கத்தின் வெண்பாக்கள் மொத்தம் 102. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. உமறு புலவர், திரிகூட ராசப்ப கவிராயர், குமரகுருபரர், சேக்கிழார். ஆன்சர் குமரகுருபரர். அடுத்து, அழகு என்பதன் பொருள் எழில், வாய்மை, பொய், நேர்மை. ஆன்சர் எழில். அடுத்து, கலன் என்பதற்கு பொருள் அழகு, வனப்பு, அணிகலன், பாவை. ஆன்சர் அணிகலன். அடுத்து, முற்ற என்பதற்கு பொருள் அழகு, வனப்பு, பாவை, ஒளிர. ஆன்சர் ஒளிர. வேண்டாவாம் என்பதற்கு பொருள் அழகு, வனப்பு, பாவை, தேவையில்லை. ஆன்சர் தேவையில்லை. அது ஆன்சர். அடுத்து, எதிர்ச்சொல் தருக. கற்றோர் கல்லாதோர். கற்றோர் கல்லாதோர். அழகு அழகற்ற, ஒளி இருள், தேவை தேவையற்ற, சேர்க்கும் நீக்கும், படைத்தல் அழித்தல். அடுத்து, குமரகுருபரர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? இன்னும் முன்னாடியே பார்த்துருக்கோம். 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். நீதிநெறி விளக்கம் என பெயர் பெற காரணம்? மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவதால் இந்நூல் நீதிநெறி விளக்கம் என பெயர் பெற்றது. நீதிநெறி விளக்கத்தில் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? இதுவும் பார்த்துட்டோம். 102 வெண்பாக்கள் உள்ளன. அடுத்து, குமரகுருபரர் படைத்துள்ள சிற்றிலக்கியங்கள் எவை? சுந்தர் கலிவெண்பா, கையிலை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். இது எல்லாமே குமரகுருபரர் படைத்துள்ள சிற்றிலக்கியங்கள். அடுத்து, குமரகுருபரர் குறிப்பு வரைகன்னு கேட்டிருக்காங்க. குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இவர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார். அது என்னென்ன அப்படின்னா, சுந்தர் கலிவெண்பா, இப்போ தான் பார்த்தோம். சுந்தர் கலிவெண்பா, கையிலை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ். இது எல்லாமே குமரகுருபரர் படைத்த சிற்றிலக்கியங்கள். அடுத்து, புத்தியை தீட்டு. அடுத்த டாபிக், சொல்லும் பொருளும். ஒரு நிமிஷம். சொல்லும் பொருளும். தடம் அடையாளம், அகம்பாவம் செருக்கு, புத்தி அறிவு, பாதை வழி, உள்ளம் மனம், லாபம் பலன், எண்ணி நினை. அடுத்து, என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோது டேஷ் இன்றி வாழ்ந்தார். சோம்பல், அகம்பாவம், வருத்தம், வெகுளி. ஆன்சர் அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். அடுத்து,
கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கோ கூட்டல் அப்பா, கோயில் கூட்டல் அப்பா, கோயில் கூட்டல் அப்பா, கோ கூட்டல் இல்லப்பா. ஆன்சர் கோயில் கூட்டல் அப்பா, அதுதான் கரெக்டு. அடுத்து பகைவன் கூட்டல் என்றாலும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பகைவன் என்றாலும் பகைவென்றாலும், பகைவன் என்றாலும், பகைவன் வென்றாலும், பகைவன் நின்றாலும். இதில் கரெக்டான ஆன்சர் பகைவன் என்றாலும், அதுதான் கரெக்டு. யாருடைய உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது? மன்னிக்க தெரிந்த மனிதன் உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது. பகைவர்களிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை யாது? பகைவர்களிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறைன்றது அன்பு காட்டுவது, அதுதான். தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதினை பெற்றவர் பாரதியார், பாரதிதாசன், ஆலங்குடி சோமு, வாணிதாசன். ஆன்சர் ஆலங்குடி சோமு. பகைவனிடம் டேஷ் காட்ட வேண்டும், பகைவனிடம் அன்பு காட்ட வேண்டும். ஓகே. அடுத்து தடம் என்னும் சொல்லின் பொருள். தடம்னா அடையாளம். லாபம் என்னும் சொல்லின் பொருள் லாபம் பலன். அடுத்து பிரித்தெழுதுக. எண்ணிப்பாரு, எண்ணி கூட்டல் பாரு. அடுத்து தெளிவாகும், தெளிவு கூட்டல் ஆகும். கோயில் அப்பா, கோயில் கூட்டல் அப்பா. போகும் அப்பா, போகும் கூட்டல் அப்பா, போகும் அப்பா. எவ்வாறு தன்னோட திறமையை காட்ட வேண்டும்? கண்ணியம் தவறாமல் எடுத்த செயலில் நம்முடைய திறமையை காட்ட வேண்டும். எதற்காக அறிவுக்கு வேலை கொடுத்து அமைதி காக்க வேண்டும்? ஆத்திரம் கண்ணை மறைத்துவிடும் என்பதால் அறிவுக்கு வேலை கொடுத்து அமைதி காக்க வேண்டும். அடுத்து யாருடைய வாழ்க்கை தடம் தெரியாமல் மறைந்து போய்விடும்? மன்னிக்க மறந்து வாழ்பவன் வாழ்க்கை தடம் தெரியாமல் மறைந்து போய்விடும். எவற்றை எண்ணி பார்க்க வேண்டும்? பூமியில் வாழ்வது சில காலமாம், அதற்குள் ஏன் அகம்பாவம்? அகம்பாவத்தால் லாபம் கிடைக்காது. எனவே இவற்றை மனிதர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அகம்பாவம் கூடாது மனுஷனுக்கு. நமக்கு பெருமை என்பது எது? அறிவினாலும் அன்பினாலும் பிறரை வெல்லும் வெற்றியே நமக்கு பெருமை. அடுத்து எது சரியான செயலன்று? வன்முறையால் பிறரை வெல்வது சரியான செயலன்று. எவையெல்லாம் ஒரு மனிதனை வாழ்வில் உயரச் செய்யும்? அறிவும் உழைப்புமே ஒரு மனிதனை வாழ்வில் உயரச் செய்யும். அடுத்த டாபிக் பல்துறை கல்வி. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது. விளக்கு, கல்வி, விளையாட்டு, பாட்டு. ஆன்சர் கல்வி. அடுத்த கொஸ்டின். கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை பருவம், முதுமை, நேர்மை, வாய்மை. ஆன்சர் இளமை. அடுத்து இன்றைய கல்வி டேஷ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. வீட்டில், நாட்டில், பள்ளியில், தொழிலில் நுழைவதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. உலக வாழ்விற்கு மிகவும் இன்றியமையாதது டேஷ் என்னும் அறிவுக்கலை அறிவியல். புற உலக ஆராய்ச்சிக்கு டேஷ் கொழுக்கொம்பு போன்றது அறிவியல். வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது டேஷ் இன்பமாகும், காவிய இன்பமாகும். கலப்பில் டேஷ் உண்டென்பது இயற்கை நுட்பம், வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம். அடுத்து பொறுத்துக. இயற்கை ஓவியம், இயற்கை தவம், இயற்கை பரிணாமம், இயற்கை அன்பு. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னா சிந்தாமணி, பெரிய புராணம், பத்துப்பாட்டு, கம்பராமாயணம். அதாவது இந்த பாடல்களோட சிறப்பு பெயர் இந்த இயற்கை ஓவியம் அப்படின்னா அந்த நூலோட சிறப்பு பெயர் சொல்லியிருக்காங்க. இயற்கை ஓவியம் அப்படின்னா பத்துப்பாட்டு நூட்கள் இயற்கை ஓவியம்னு அழைக்கப்படும். அடுத்து இயற்கை தவம் சிந்தாமணி, சீவக சிந்தாமணி இயற்கை தவம். இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். அடுத்து இயற்கை அன்பு பெரிய புராணம். ஸோ இது கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து கேடில் விழிச்செல்வம் டேஷ் கல்வி, இளமையில் கல் என்பது முதுமொழி. ஆன்சர்ஸ் நம்ம இங்கே ரெட்டில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. டேஷ் என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. கல்வி என்பது வருவாய் தேடும்
வழிமுறை அன்று. இயற்கை ஓவியம் இப்போ நம்ம பொறுத்துக்க பார்த்தோம் இல்லையா. இயற்கை ஓவியம் 10 பாட்டு, இயற்கை இன்பக்கலன் கலித்தொகை, இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். அடுத்து எதற்கு அடிப்படையாய் விளங்குவது கல்வியாகும்? மனிதன் விலங்கிலிருந்து மாறுபட்டு உயர்ந்து நிற்பதற்கு அடிப்படையாய் விளங்குவது கல்வியாகும். கல்வின்றது விலங்கிலிருந்து நம்ம மாறுபட்டு நிற்கிறோம், அதுக்கு தான் கல்வி பயன்படுது. கல்வி எவற்றில் பெரும் பங்கு வகிக்கிறது? மனித சமுதாயத்தின் வளர்ச்சியிலும் அதை சீர்திருத்தி இட்டு செல்வதிலும் கல்வி பெரும்பங்கு வகிக்கிறது. விஜயலட்சுமி பண்டிட் கல்வி பற்றி கூறிய கருத்து யாது? கல்வி என்பது வழிமுறை தேடும் வருவாய் அல்ல, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். இயற்கை இன்ப வாழ்வு நிலைகள் எவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை. இது ரெண்டும் இயற்கையின் இன்ப வாழ்வு. தமிழ்த்தென்றல் என்று அழைக்கப்படுபவர் திருவிக ஞானசுந்தரனார். திருவிக்காவின் நூல்கள் கேட்குறாங்க. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, புதுமை வேட்டல். ஸோ இவரோட நூல்கள்லாம் முருகன் அல்லது அழகு, இது எல்லாமே திருவிக்காவின் நூல்கள். இதுவுமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க ஏற்கனவே. ஸோ அடுத்த டாபிக் ஆன்றகுடி பிறத்தல். ஆன்றகுடி பிறத்தல் சிறுகதை ஆசிரியர்களுள் ஒருவர் பாரதியார், ராமலிங்கனார், பி.சா. குப்புசாமி, பாரதிதாசன். ஆன்சர் சிறுகதை ஆசிரியர்களுள் ஒருவர் பி.சா. குப்புசாமி. தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் பாரதியார், ராமலிங்கனார், பாரதிதாசன், பி.சா. குப்புசாமி. ஆன்சர் பி.சா. குப்புசாமி. ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகியவர் பி.சா. குப்புசாமி. அடுத்து பி.சா. குப்புசாமி எழுதிய நூல் ஜெயகாந்தனோடு பல்லாண்டு, பகலிரவு வெளிச்சம், ஆசிரியரின் அனுபவங்கள். ஆன்சர் ஜெயகாந்தனோடு பல்லாண்டு. ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்னும் நூலை எழுதியவர் பி.சா. குப்புசாமி. இவர் தான் எழுதியிருக்காரு. அடுத்து எது ஒரு மனிதனின் வாழ்வையும் உயர்த்துவதில் பெரும் பங்கு வகிக்கிறது? ஒவ்வொரு மனிதனின் வாழ்வையும் உயர்த்துவதில் கல்வி பெரும் பங்கு வகிக்கிறது. கல்வியின் நோக்கம் என்னன்னு சொல்லியிருக்காரு. புதிய செய்திகளை கற்பது மட்டும் கல்வி என்று மனிதனின் உள்ளத்தில் புதைந்து கிடைக்கும் நற்பண்புகளை வெளிக்கொண்டு வருவதும் அவனது வாழ்வில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதுமே கல்வியின் நோக்கங்களாகும். பி.சா. குப்புசாமியின் படைப்புகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. ஜெயகாந்தனோடு பல்லாண்டு, ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். இவை ரெண்டும் இவரோட படைப்புகள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.